அழகா இருக்கு பாருங்க. இது பாருங்க நிறைய, இது பாருங்க, இதுதான் வெந்தயக்கீரை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நான் இப்போ உங்களுக்கு வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தர போறேன். வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ளது, ஆனா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நாங்க வந்து இங்க அபுதாபியில வீட்லயே சின்ன தொட்டியில வச்சு வளர்க்குறோம். அந்த கீரையை எடுத்து உங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷா, நம்மளுக்கு பெஸ்டிசைட்ஸ் ஒன்றும் இல்லை, நல்ல குவாலிட்டி நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரையை நான் எடுத்து கீரை பொரியல் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 வெள்ளைப்பூடு நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் சீரகம், கடுகு, ஒரு முட்டை வச்சுக்கோங்க. முட்டை வேணும் இதுக்கு. ஏன்னா வந்து இது வந்து கசப்பு தன்மை உள்ளதுனால முட்டையெல்லாம் போட்டு செய்யும் போது நம்ம பெரியவங்க சாப்பிடலாம், கசப்பா இருந்தாலும் லைட்டு கசப்பு இருந்தாலும், சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நீங்க தேங்காய் அந்த முட்டை எல்லாம் போடும் போது இன்னும் அது டேஸ்ட் கூடும். வாங்க, இப்போ வந்து நமக்கு மெயினா என்ன தேவை? வெந்தயக்கீரை இல்லை. இப்போ வெந்தயக்கீரையை நம்ம வீட்டு முன்னாடி நான் தொட்டியில வச்சிருக்கேன், அதை பறிச்சுட்டு வருவோம். பறிச்சுட்டு வந்து அதுக்கு நம்ம வெந்தயக்கீரையை பறிக்கலாம். இந்த பாருங்க, நாங்க பூ வச்சிருக்கோம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது பாருங்க ஜினியா பூ, டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இது பாருங்க, இதெல்லாம் வந்து அது என்ன, மிளகா செடி. எல்லா தொட்டிலையும் மொத்தமா போட்டோம். இந்த பாருங்க எவ்வளவு மிளகா காய்ச்சிருக்கு. இந்த இது செடி வந்திருக்கு பாருங்க. இது மல்லி செடி, இது நாங்க வந்து நர்சரியில வாங்கினது. இது வந்து தக்காளி. இந்த இடத்துல வந்து நாங்க ஒரு தக்காளி அப்படியே போட்டோம், அது நிறைய வந்துச்சு. அதை வந்து இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து மாற்றி வச்சிருக்கு. மல்லி இலையை பார்த்தீங்களா? இந்த 2 இதுலேயும் போட்டிருக்கோம். மல்லி வந்து உடச்சி நான் அது எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். இது பாருங்க, இதுதான் வெந்தயக்கீரை. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பறித்து நம்ம பொரியல் வைக்க போகிறோம். ஆமாம், வெந்தயத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் வெந்தயம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சிருங்க. அது நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை எடுத்து ஒரு துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த வெந்தயக்கீரையில் அந்த முளை வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு மண் தொட்டியில் அப்படியே போட்டு வச்சா போதும். போட்டு லைட்டாக மண்ணை போட்டு மூடி தண்ணியை தெளிக்கணும். 2 டேஸில் வளர்ந்துடும். ஒரு அந்த இது வந்துடும், சின்னதாக இலை வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நாங்கள் இதை எடுத்துட்டு நீ திருப்பியும் நான் நாளைக்கு இதை போட்டுருவேன். இதை போட்டால் தான் எங்களுக்கு அடுத்தால வந்து எடுக்க முடியும். இது வந்து வேரோடையே எடுத்துருங்க, ஃபுல்லாக எடுத்துருங்க. அப்படிதான் எடுக்கணும். இப்போ வேரோட மண்ணெல்லாம் இருக்குன்னு யோசிக்க வேண்டாம், நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம். இந்த பவுலில் இது ஃபுல்லாக வந்திருக்கு போதும். இந்த கீரை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பாருங்க, நான் வெந்தயக்கீரையை பறித்து இந்த பவுல் ஃபுல்லாக இருந்தது கீரை. நான் வந்து இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு, இந்த வேர்லாம் இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த லீஃப் மட்டும் எடுத்துருக்கேன் பாருங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ வெந்தயக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். இது பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் ஏதாவது குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கிடலாம். வெந்தயக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இந்த வெந்தயக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சுலின் லெவலை வந்து அது வந்து குறைக்குது. அப்புறம் வந்து பிபி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது ஃபியூச்சரில் ஹார்ட் அட்டாக் அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வீக்லி 2 டேஸ் வந்து இந்த வெந்தயக்கீரை பொரியலோ, வெந்தயக்கீரை சாம்பார், வெந்தயக்கீரை எது வேணாலும் நீங்கள் செய்து சாப்பிட்லாம். அல்லது சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்லாம். இது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து மேத்தின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை மேத்தி லீஃப்னு சொல்லுவாங்க. நம்ம கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ வந்து சீரகத்தை போட்டுக்கிடுவோம். சீரகம் பொரிஞ்சாச்சு, கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, வெள்ளைப்பூடு,
வெங்காயம் லைட்டா நல்ல ஒரு ப்ரௌன் ஆக வேண்டாம், கொஞ்சம் அந்த இது டெக்ஸ்சர் மாறணும். பொரியல் வந்து ரொம்ப ஈஸியா நீங்க செஞ்சிடலாம். நீங்க வீட்லயே வளர்த்து நீங்க செய்யுங்க, உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம வளர்க்குறோம், நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு. ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம வெளியில வாங்கும் போது எவ்வளவு பெஸ்டிசைட்ஸ் இருக்கும் என்னன்னு தெரியல. கண்டிப்பா நீங்க ஒரு 2 சின்ன தொட்டி போதும், அதுல வந்து நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அது அழகா க்ரோ ஆயிடும், சீக்கிரம் க்ரோ ஆகுது. நீங்க வந்து வீட்டுல எல்லாருமே வீட்டுல வந்து வெந்தயக்கீரை பொரியல், வெந்தயக்கீரை செடி வளர்த்து அந்த பொரியலோ சாம்பாரோ சப்பாத்தியில போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது வந்து குளிர்ச்சி பாடிக்கு. அதனால வந்து இந்த அலர்ஜி இருக்கவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை வந்து நீங்க வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி சாப்பிடுங்க. நல்ல கால்சியம் இருக்கு இதுல. அப்புறம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நார்ச்சத்து உள்ளது. அதனால வந்து ஃபைபர் நிறைய இருக்கு இதுல. அதே மாதிரி கீரைகளிலுமே கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து 11 தான் இருக்குதான். அதனால வந்து நம்ம சுகர் இருக்கிறவங்க நல்ல தாராளமா இதை சாப்பிடலாம். உங்களுக்கு நல்லா குறையும், சுகர் லெவல் நல்லா குறையும். இனி வந்து இந்த வெந்தயக்கீரையை நம்ம போட்டோம். இந்த கீரை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வேக வைங்க. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம முட்டையை போடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இது பாருங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்க 2 மினிட்ஸ் ஆயிட்டு. இப்போ நம்ம முட்டையை போட்டுக்கிடுவோம். முட்டையை போடும் போது நீங்கள் வந்து என்னன்னா இந்த கீரையை கொஞ்சம் அப்படி ஒதுக்கிக்கோங்க. ஒதுக்கிட்டு சென்டரில் போட்டுக்கோங்க முட்டையை. அப்படியே இந்த நல்லா கிண்டி முட்டை நல்லா வேகட்டும். நல்ல முட்டை அப்படி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த கீரையோட மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது வந்து கசப்பாக தான் இருக்கும் இந்த கீரை, அதனால தான் நம்ம முட்டை போடுறோம். முட்டை போடும் போது நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுத்துக்கலாம், நமக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப கசப்பா அப்படி சாப்பிட்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நமக்கும் ஒரு டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து இப்படி சாப்பிட்டா நல்லா அந்த வெந்தயக்கீரையோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. இனி வந்து தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வச்சுருந்தேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள நீங்கள் ஏமாற்றி கொடுத்துடலாம். சோறோட மிக்ஸ் பண்ணி வெந்தயக்கீரை மாதிரியே தெரியாது, கீரை பொரியல் மாதிரியே தெரியாது. பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து ரொம்ப கால்சியம் நல்லா இதில் இருக்குது. அதனால வந்து முட்டு வலி அப்படிலாம் நமக்கு வருதில்ல, அதெல்லாம் வராமல் இருக்குது. ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலேயே நீங்கள் வந்து இந்த வெந்தயக்கீரை பொரியல்லாம் செய்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் எல்லா பாடி பார்ட்ஸ் ஃபுல்லுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் இதை வந்து சாப்பிட மறக்காதீங்க. சுகர் பேஷண்ட் வந்து நீங்கள் டேப்லெட் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பை கொண்டு போகணுன்னா இது மாதிரி நல்ல ஹெல்த்தியான கீரைகள்லாம் வாங்கி சாப்பிடணும். நல்லா வெந்துட்டு போதும். இனி வந்து இதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பாருங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான வெந்தயக்கீரை பொரியல் செய்தாச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது அந்த ஃபஸ்ட்டு வந்து முட்டையும் தேங்காயும் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப கசப்பாக இருந்தது. இது போட்டதுக்கப்புறம் அந்த கசப்பே தெரில. அதனால நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் நீங்கள் சாப்பிடுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு 1 நாள் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்து பாருங்க. செய்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.